நம்மள நெறைய பேரு நம்மளோட ஸ்டமக்க வந்துட்டு டஸ்ட்பினா தான் யூஸ் பண்றோம். என்ன சொல்றீங்க? ஆமா, உங்களுக்கே தெரியும் தானே. எத்தன பேரு உங்களோட பிள்ளைங்களோட தட்டுல இருக்கிற மிச்சத்த எடுத்து சாப்பிடுறீங்க? எத்தன பேரு முந்தா நாள் ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வந்தது மிச்சமாயிடக்கூடாதுன்னு காலையில அத சூடு பண்ணி சாப்பிடுறோம்? எத்தன பேரு 2 தோசை இருக்கு, தோசை மாவு எக்ஸ்ட்ராவா இருக்குன்னு அந்த தோசைய முடிச்சிடலான்னு எக்ஸ்ட்ராவா ஒரு தோசை எடுத்து சாப்பிடுறோம்? எத்தன பேரு எக்ஸஸ் சட்னி இருக்கிறனால ஒரு தோசையும், எக்ஸஸ் தோசை இருக்கிறனால கொஞ்சம் சட்னியும், இந்த மாதிரி எக்ஸஸா சாப்பிடுறது வந்துட்டு உங்களோட ஸ்டமக்க ட்ராஷ், அதாவது ஒரு டஸ்ட்பின் மாதிரி ட்ரீட் பண்றீங்கன்னு அர்த்தம். இதுல ரொம்ப காமனா பண்றது வந்துட்டு இந்த அம்மாக்கள் பிள்ளைங்களோட தட்டுல இருந்து எக்ஸ்ட்ராவா எடுத்து சாப்பிடுறது. என்னைக்குமே நம்மளோட வயிறு வந்துட்டு டஸ்ட்பின் இல்லங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸஸ் ஆஃப் எனிதிங் இஸ் பேட் ஃபார் ஹெல்த். ஒரு விஷயம் மிச்சமாகுது அப்படிங்கறதுனால தேவையில்லாம நம்ம வயித்துக்குள்ள அது பசியை மீறி போறனால என்னென்ன பிரச்சனை வரும்? அசிடிட்டி, ஒபிசிட்டி, கேல் ஸ்டோன்ஸ், லிவர் இஷ்யூஸ், கொலஸ்ட்ரால், பிபி, ஹெட்ஏக், என்ன வரலன்னு மட்டும் கேளுங்க. ஸோ ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நான் எப்பவுமே சொல்றது, அரை வயிறு சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா வாழலாம், சூப்பரா வாழலாம், எந்த நோயும் இல்லாம வாழலாம். அதனால எப்பவுமே அரை வயிறுக்கு மட்டும் சாப்பிடுங்க.